விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, நம்மக்கிட்டேயும் சரி நிறையா பேர் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூபிஎல் கம்பெனியில் புதுசோ ஏதோ ஒரு மருந்து வந்திருக்கான். அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா சொனப்பில்லு அது இதுன்னு எல்லா வகையான பில்லையுமே கண்ட்ரோல் பண்ணதான். அது என்ன மருந்து, என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா விவசாயிகள் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே சரி அண்டு நமக்கு தனிப்பட்ட முறையில் கமெண்ட் செக்ஷன்லலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன மருந்து அப்படின்னு சொல்லி தெரியாது, ரொம்ப நாளாக தவிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு நேற்று காலையில் தான் நமக்கு நியூஸ் வந்துச்சு. அது குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. யூபிஎல் கம்பெனியில் இருக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. ஓகே, அது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கம்பெனிக்காரங்களுக்கே நேராக நம்ம ஃபோன் அடித்து கேட்டோம். கேட்டதில் ரிசல்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மருந்தோட பேர் வந்து பார்த்தோம்னா கர்போய்ஸ், KAROBIZ. இதான் அந்த மருந்துடைய டெக்னிக்கல் பெயர். ஓகேங்களா, இந்த மருந்தை தான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. 2-3 ஃபீல்டில் வந்து டெமோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பில்லை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது, எந்த மாதிரியான பில்லை இது கண்ட்ரோல் பண்ணலை, இல்லை அவங்க சொல்கிற மாதிரி உண்மையிலேயே சொனை பில்லுக்கான இது களைக்கொல்லியா இல்லை மற்ற பில்லுக்கான களைக்கொல்லியா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது சொனப்பில்லை மட்டும் கொல்லுமா இல்லை கோரை, பசலை இது மாதிரியான பில்லுகளையும் கொல்லுமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நிறையா வீடியோக்குள்ளே போகலாம். கர்போய்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா TOPRAME டெம்ப்ரோசின் 33.6G SL அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பெயர். ஓகேங்களா, SL அப்படின்னா சால்யூபிள் கண்டென்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இது சிஸ்டமிக்கா, செலக்டிவாக, நான் செலக்டிவாக, போஸ்ட் எமர்ஜென்சியாக, ப்ரீ எமர்ஜென்சியான்னு பார்ப்போம். எல்லா களைக்குள்ளையுமே இது வந்து செலக்டிவ், ஒரு குறிப்பிட்ட களைகளை மட்டுமே கொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அது செலக்டிவ் அப்படிங்கிறது. ஸோ அதேமாரியே குறிப்பிட்ட ஒரு களைகளுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டிருக்காங்க. இது செலக்டிவ் ஹெர்பிசைடு. போஸ்ட் எமர்ஜென்சி, நம்ம வந்து சோளம் ஊனதுக்கப்புறமா நம்ம இந்த களைக்கொல்லிகளை பயன்படுத்திக்கலாம். சோளம் மேலேயே பட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த களைக்கொல்லியோட ஒரு சிறப்பு. இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறப்ப HDDP அப்படின்னு சொல்லுவாங்க. HDDP இதுதான் இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன். என்னென்னா ரேப்பிட் அஃபெக்ஷன் ஆக்டிவேஷன் அப்படிம்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒளிச்சேர்க்கை இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதை வந்து திரும்ப திரும்ப இன்ஹாபிட்டேஷன் பண்ணி விட்டுரும். அது சுவாசங்கள், இந்த ஒளிச்சேர்க்கை நடந்தால் தானே, ஒரு தடவை அட்டாக் பண்ணிட்டு அப்படியே விட்டுருச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பில்லெல்லாம் முளைச்சி வந்துடும். பட் இந்த களைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் ரேப்பிட் இன்ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா திரும்ப திரும்ப வந்து அதோட சுவாசிக்கிறதோ ஒளிச்சேர்க்கை நடக்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிவிடும். அதனால் பில்லு வந்து அறவே வந்து செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரேயிங்க்கான சரியான டைம் பீரியட் அப்படின்னா, இலைகள் வந்து எந்த பில்லாக இருந்தாலுமே 2 to 3 இலை இருக்கும்போது இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அப்சர்வ் பண்ணி ரூட் ஸ்டேஜ்க்கு போய் உடனே வந்து பார்த்திங்கன்னா அதோட வேலையை ஆரம்பிச்சிடும். சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய வேலைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கண் கூட ரிசல்ட்டை வந்து பார்க்கும்போது 5 to 11 நாட்களுக்குள்ளே நீங்கள் கண் கூட வந்து ரிசல்ட்டை பார்க்கலாம். பில்லுகள்லாம் வந்து இறந்து போகிறத கண் கூட நீங்கள் வந்து ரிசல்ட்டை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணி 2 to 3 மணி நேரத்துக்கு வந்து கண்டிப்பாக மழைகள் வரவே கூடாது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா ரிசல்ட் கொடுக்காது. நீங்கள் வந்து ரீஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, அப்படி கரெக்டாக நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பர் ரிசல்ட்டு. கூடவே வந்து இது கூட அட்ரஸின் வந்து மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம லாடிஸ் எப்படி அடிக்கிறோமோ, டோரி எப்படி அடிக்கிறோமோ, ஹஸ்டார் எப்படி அடிக்கிறோமோ அதே டெக்னிக்கல் மாடலில் தான் இதை அடிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல்ஸ் எல்லாம் வேறு டெம்போசின் அது மாதிரியான டெக்னிக்கல் லாடிஸ் இதிலெல்லாம் இருக்கிறது. இதில் வந்து டெம்ப்ரோசோன் 336G/L அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெக்னிக்கலாக லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் அதில் எப்படியோ அதேமாரி தான் அட்ரஸினை தனியாக வந்து ஒரு 5 டப்பா தண்ணிகளை கலந்துக்கிட்டு கூட வந்து அதில் ஒரு சின்ன டப்பா இருக்கும் இல்லையா, டெம்போசின் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 30 ml ஒரு ஏக்கருக்கு. ஓகேங்களா, அதை வந்து தனியாக ஒரு 5 டப்பா தண்ணியில் கலந்துக்கணும். ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா ஊற்றி 10 டப்பா தண்ணி வரப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாட்டில் இருக்கும். அந்த பாட்டிலை எடுத்து நம்ம கலந்தோம் அப்படின்னா ப்ராப்பராக மிக்சிங் மெத்தட், லாடிஸ் எப்படி கலக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு மிக்சிங் மெத்தட் தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேங்குக்கு ஒரு டப்பா அப்படிங்கிற ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா சிதும்ப ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது எந்த மாதிரியான கலைகளை கேட்கும், எந்த மாதிரியான கலைகளுக்கு ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்க சொல்லக்கூடிய இவங்களுடைய வெப்சைட்டில் சொல்லியிருக்கக்கூடிய கலைகளை தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து நிறையா ப்ராடக்ட்ஸில் இருக்குது, நமக்கு இப்போ தான் அது தெரிய வருது. இவங்க யூபிஎல் வந்து பார்த்திங்கன்னா கரோபீஸ் அப்படிங்கிற இந்த நேமில் விட்ருக்காங்க. அதுவே ஸ்வாலில் பார்க்குறப்ப
சோன்ரைஸா SONRISA அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் ஒரு பிராண்ட் பேரில் விட்டுருக்காங்க. இதுமாரி நிறையா கம்பெனிஸில் வந்து நிறையா பிராண்ட்ஸில் விட்டுருக்காங்க. அதே BASF இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைன்சர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பேரில் விட்டுருக்காங்க டெக்னிக்கல் நேமில். ஓகேங்களா. ஸோ டைனசர் அப்படிங்கிற நிறையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. பட் இப்போ தான் இது வெளியே தெரிய வருது. இதை சொனைப்பில்லை கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ இது எது மாதிரியான பில்லுகளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இதில் அட்ரஸின் பயன்படுத்துறதுனால பெரும்பாலான பில்லு வந்து இறந்து போயிடும். ஓகேங்களா. அந்த படர்ந்து வந்து அகன்ற இலை கலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான கலைகள் எல்லாமே பெரும்பாலும் இறந்து போயிடும். நேரோ வீட் அப்படின்னு சொல்லுவாங்க, குச்சி மாதிரி வரக்கூடிய கலைகள் இருக்கு இல்லையா, அதில் எது அப்படின்னா அந்த குச்சி பில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குச்சி பில் வந்து இதில் போயிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லாம்பீரை அப்படிம்பாங்க, எறும்பை பில் அப்படிம்பாங்க, குருட்டை பில்லு, கொண்டை பில்லு, மத்தங்காய், இது மாதிரி இருக்கக்கூடிய கலைகள் எல்லாமே இறந்து போயிடும் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்ன பில்லு எல்லாம் தான் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இவங்க வந்து சொன்ன பில்லுமே கண்ட்ரோல் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து 3 to 4 லீஃப் ஸ்டேஜஸில் இருக்கும்போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கோரை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணல. கோரை வந்து பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நேமில் தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து அது எந்த ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஃபார்மர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காரு, சொன்னப்பில்லுக்கு வந்து எனக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்ட்டுருக்காரு. அந்த வயலை நம்ம பார்க்குறப்ப கோரை அங்கங்கே ஒரு சில இடங்களில் தென்படுது, அதுவுமே கண்ட்ரோல் ஆன மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம பயன்படுத்தலாம், சொன்னப்பில்லுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா அப்படி இல்லாத இவ்வளோ கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் 3, 4 இலை அப்படிங்கிறது வந்து நம்ம லாடிஸ் அடித்தாலுமே கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கன்னு தெரியல. நீங்கள் யாராவது சப்போஸ் இதை பயன்படுத்தி இருந்தாலோ, இல்லை இது வரைக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணலை, நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நமக்கு அப்டேட் கொடுங்க. இதில் வந்து ஃபார்மோட ரிவ்யூவும் இருக்குது. அந்த வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நான் அட்டாச் பண்ணுறேன் வீடியோட லாஸ்ட்டில். அதை பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா. ஏன்னா நான் வந்து இது எங்களுக்கே தெரியுமே என்னடா படித்தா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பீங்க. ஸோ ஃபார்மோட ரிவ்யூவும் இருக்குது, அதையும் பாருங்கள். ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி ஒரு கலைக்கொல்லி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா, ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபார்மர்ஸும் வருவாங்க, அவங்களுக்கும் தெரியட்டும் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சொனப்பில்லுக்கு மட்டும்தான் வராது இருந்துச்சு. சொனப்பில் கண்டிப்பாக கேட்குது, பட் கோரை கேட்குதா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே எனக்கு இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. யூஸ் பண்ணுற ஃபார்மர்ஸ் நம்ம கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நன்றி. வணக்கங்க, என் பேர் ராஜா. நான் வந்து இங்கே பெரிய புனாவசல்ல இங்கே இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விருந்தேஜ் நான் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொனப்பில் தான் எங்கள் பக்கம் இங்கே அதிகமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு சொனப்பில் தான் அதிகம். ஸோ சொனப்பில் இருக்கும்போது நானும் நிறைய வாட்டி பிடிங்கி பார்த்துருக்குறேன். அது புடுங்கினால மறுபடியும் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த வாட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎல் கம்பெனிலேருந்து அந்த கரோபிஜன் சொல்லி மருந்து வந்து சொன்னாங்க, கடையில் மருந்து வாங்குற கடையில் சொன்னாங்க, அதை அடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நானும் என்ன பண்ணேன், வாங்கி கொஞ்சம் ஏமா இருக்கும்போது இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் அடித்தேன். 3 நாளைக்கு முன்னாடி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நெக்ஸ்ட் நாளே கொஞ்சம் ஓரளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சது. இப்போ 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே 70-80% வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. இன்னொரு 20% தான் ரிமைனிங், அதுவும் வந்து டைம் இருக்குது. இவங்க சொன்னது 5 நாள் சொன்னாங்க, ஒரு 2 to 3 எல்லாம் இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் அடிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 5 நாள் அவங்க சொன்ன டைமு, ஆனால் எனக்கு 3 நாளே பார்த்தீங்கன்னா 80% ரிசல்ட் எனக்கு கிடச்சிருச்சு. இன்னும் ரிமைனிங் டைமில் எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா ஓகேவாக இருக்கும். மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரோபிஜன் சொல்லி இந்த மருந்து நல்லாவே இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நானே அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எல்லாமே மொத்தமே வந்து என்னன்னா காஞ்சி போகிற மாதிரி சருவு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே சருவு மாதிரி ஆயிடுச்சு. இது ஓரளவுக்கு பிரச்சனையே இல்லை, இது நல்லாவே இருக்குது.